ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து யூரிக் ஆசிட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூரிக் ஆசிட் அப்படின்றது வந்து ஜென்ரலி நம்ம பாடியில் இருக்கிற ஒரு மெட்டபாலிக் எண்ட் ப்ராடக்ட். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, பியூரின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் மெட்டபாலைஸ் ஆகும்போது அதுலேருந்து வர்றது தான் யூரிக் ஆசிட். இந்த யூரிக் ஆசிட் வந்து ஜென்ரலி யூரின் வழியாக வெளியேறணும். பட் வெளியேறாமல் பிளட்லேயோ இல்லை உடம்புல அதிகமாக தங்கிருச்சு அப்படின்னா அந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். அந்த கண்டிஷனுக்கு வந்து கவுட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மல் யூரிக் ஆசிட் லெவல் வந்து 3 to 6.8 mg/dl இருக்கும். இதை விட அதிகமாக இருந்தால் தான் அதோடைய இன்ஃபெக்ஷன், யூரிக் ஆசிடோட இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது முக்கியமாக காலில் வந்து கட்டை விரலில் ஆரம்பித்து சின்ன சின்ன ஸ்மால் ஜாயின்ட்ஸ், கால்லையும் சரி கையிலையும் சரி பெயின் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து லாங்கர் போன்ஸ் இல்லை லாங்கர் ஜாயின்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பியூரின் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸில் வந்து பியூரின் அதிகமாக இருக்கும். ஆல்கோஹால் அண்ட் பாட்டில் ட்ரிங்க்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் வெஜிடபிள்ஸில் கூட பியூரின் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக யாருக்காச்சும் டவுட் இருக்குன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா வந்து மாற்றிக்கோங்க.